விஜய் சேதுபதியின் 50வது படமான மகாராஜா திரைப்படம் ரசிகர்களை ஈர்க்குமா என்ற கேள்வியுடன் படத்தின் ரிவ்யூவை பார்ப்போம். 2 தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்களுக்கு திரையிடப்பட்ட இப்படத்தை பற்றி பாசிட்டிவ் கமெண்டை கொடுத்துள்ளனர். இப்படத்தில் விஜய் சேதுபதி முடித்திருத்தும் தொழிலாளியாக மகாராஜா என்கிற பெயரில் நடித்துள்ளார். இவரது மனைவியாக நடிகை திவ்யா பாரதி சில காட்சிகள் மட்டுமே வந்து இறந்து விடுகிறார். தனி ஆளாக தன் மகளை வளர்த்து வருகிறார் விஜய் சேதுபதி. இந்த நிலையில் திடீரென்று தன் வீட்டில் இருக்கும் லட்சுமி காணவில்லை என்று விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். காணாமல் போன லட்சுமி பணமா, மகளா அல்லது பொருளா என்று தெரியாமலேயே போலீஸ் வேட்டையை தொடர்கிறது. இடைவெளிக்கு பிறகு வரும் கதையில் போலீசிலிருந்து தனக்கு வேண்டிய தகவல் எதுவும் வராத நிலையில் லட்சுமியை கண்டுபிடித்தால் உங்களுக்கு வேண்டிய தொகையை நான் தருகிறேன் என்று விஜய் சேதுபதி கூற அவரை வெளுத்து வாங்குது போலீஸ். ஏன்னா லட்சுமி ஒரு குப்பை தொட்டி. வடிவேலு பாணியில் யோசித்தால் சிரிப்பு வரும். போலீஸாக வரும் நட்டு நடராஜ் லட்சுமியை தேட அதன் பிறகு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிறது. திருட்டு தொழில் செய்யும் அனுராக் காஷ்யப் திருட செல்லும் இடங்களில் இருக்கும் பெண்களை பலாத்காரம் செய்கிறார். கடைசியில் விஜய் சேதுபதிக்கு போலீசார் லட்சுமியை கண்டுபிடித்து கொடுத்தார்களா, லட்சுமிக்கும் திருட்டு தொழில் செய்யும் அனுராக் காஷ்யப்புக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்டாக வைத்து 2ஆம் பாகத்தை தெரிக்க விடுகிறார் இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன். அண்மையில் விஜய் சேதுபதி நடித்த படங்கள் பாஸ் மார்க் வாங்காததால் இந்த படத்தை ஹிட் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு காட்சியிலும் எக்ஸ்ட்ராடினரி நடிப்பை கொடுத்திருக்கிறார். இவரை தாண்டி இப்படத்தில் வரும் சிங்கம் புலி, நட்டு நடராஜா, மம்தா மோகன்தாஸ், அபிராமி, பாரதி ராஜா என்று அனைவருமே தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை உணர்ந்து அருமையாக நடித்திருக்கின்றனர். இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் கதையை இயக்கிய விதம் அருமை. விறுவிறுப்பாக கதையை நகர்த்திய விதத்தில் இயக்குவதில் நான் தான் ராஜா என்பதை மகாராஜா படத்தில் நிரூபித்து விட்டார். மொத்த படத்தையும் தனது பின்னணி இசையால் தாங்கி பிடித்திருக்கிறார் அஜினிஷ் லோக்நாத். தினேஷ் புருஷோத்தமன் ஒளிப்பதிவால் உயிர் கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு பாடல் என்றாலும் மனதை தொட்டுவிடும் ரகம். 1915 திரையரங்குகளுக்கு மேல் ரிலீஸ் ஆகியுள்ள மகாராஜாவுடன் போட்டி போட இந்த வாரம் படங்கள் இல்லாததால் விஜய் சேதுபதி தான் வசூலில் கிங். முதல் நாள் மட்டுமே 1 கோடி வசூல் செய்யும் என்று கருத்து கணிப்பு சொல்கிறது.